வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ அட்வைசரி வந்திருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி ஆன் பேங்க் அக்கௌண்ட் வேலிடேஷன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அட்வைசரி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, GSTN is pleased to inform you that the functionality for bank account validation is now integrated with GST system. GST systemத்தில் bank account validation பண்ணுற ஒரு மெத்தடையும் இப்போ add on பண்ணியிருக்காங்க. This feature is introduced to ensure that the bank account is provided by taxpayer is correct. ஸோ அதுக்காக இப்போ வந்து நியூ வேலிடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the bank account validation status can be seen under டேஷ்போர்ட். நார்மலாக நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா, டேஷ்போர்டில் போனீங்கன்னா, மை ப்ரொஃபைலில் போனீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் காட்டும். அதை நான் உங்களுக்கு இப்போ லைவாக காட்டுறேன். இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துடலாம். taxpayer will also receive the bank account status detail on registered email and mobile immediately after the validation is performed for his declared bank account. நீங்கள் திருப்பி வேலிடேட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் அந்த மெசேஜ் வந்து வரும், கரெக்டாக வேலிடேட் ஆகிடுச்சா. நார்மலாக இந்த வேலிடேஷன் ஐக்கான் எப்படி காட்டுன்றது உங்களுக்கு காட்டியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, த போஸ்ட் வேலிடேஷன் எனி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இஸ் இன் தி டேட்டா பேஸ் would have one status out of the below mentioned 4 status type. The exact detail of the account can be seen by moving mouse over the icon in the taxpayer dashboard in FO portal. நார்மலாக நீங்கள் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த 4 ஐக்கானில் ஏதாவது ஒரு ஐக்கான் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் காட்டும். ஒன்று வந்து சக்ஸஸ்ன்னு காட்டும், இல்லைனா ஃபெயிலியர்னு காட்டும், இல்லைனா சக்ஸஸ் வித் ரிமார்க்னு காட்டும், இல்லைனா பெண்டிங் ஃபார் வேலிடேஷன். இந்த 4 ஐக்கான் தான் உங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்களோட லாகின்ல போய் காட்டும். இதில் சக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆக்டிவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மார்க், இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் வித் ரிமார்க்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பெண்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெயிலியர்னு இருக்குது. whenever the taxpayer shown is failure icon with further details such as, எதுக்காக ஃபெயிலியர் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, the enter PAN number is invalid இருக்கலாம். PAN number is not available in concerned bank account. பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் PAN நம்பர் கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லைனா PAN register under GSTN and PAN in the bank account are not same. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் ஃபார் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இஸ் இன்வாலிட். இந்த 4 ரீசனுக்காக ஃபெயிலியர்னு காட்டலாம். ஃபெயிலியர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த சக்ஸஸ் வித் ரிமார்க்கும் பெண்டிங் ஃபார் வேலிடேஷனும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன் தீஸ் கேசஸ் taxpayer is expected to ensure that he has entered the correct bank detail and the KYC completed by bank for his account. அதை செக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, whenever the taxpayer showing the status of this bank account as success with remark, நான் சொன்ன மாதிரி success with remark வந்துச்சுன்னா, the icon detail, the account cannot be validated since the bank is not integrated with NPCI for online account validation. இந்த success with remarkனு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி the success with remark நீங்கள் பார்த்தீங்கன்னா, the bank account has been validated with the remark, bank account is dormant, ப்ளீஸ் ரீவெரிஃபை தி அக்கௌண்ட் டீட்டெயில். இது மாதிரி ஐக்கான் உங்களுக்கு காட்டுதுன்னா, அப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ரீவேலிடேட் நீங்கள் பண்ணணும். ஒன்று, அந்த அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆக மாட்டுது, ஏன்னா என்பிசிஐயோட லிங்க் ஆக மாட்டுது. இல்லைனா நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட்டு, 2 கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். ஸோ அப்படி வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ன்னு வரும். ஸோ சக்ஸஸ் வித் ரிமார்க்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ரீவேலிடேட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, if the account status showing as pending for validation, then please wait since the account will be validated by NPCI. இப்போ பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் உங்களுக்கு காட்டுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுதுன்னா, அப்போனா நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த அக்கௌண்ட் வந்து வேலிடேட் பண்ணுறாங்க, என்பிசிஐ வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வேலிடேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்தர் ஆக்ஷனை நீங்கள் எடுக்கலாம். The taxpayer is anytime can add and delete the bank account detail and add new account will be validated. ஸோ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இல்லை சக்ஸஸ் வித் ரிமார்க் இருக்குன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட்டை நீங்கள் அதாவது அமெண்ட்மெண்ட்டில் போய் பண்ணலாம்.
நான் கோர் ஃபீல்டில் போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா வேலிடேட் ஆனதுக்கப்புறம் என்பிசிஐ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஐக்கான் உங்களுக்கு வரும். சக்ஸஸ்ன்ற ஒரு ஐக்கான் வரும். சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா the bank account validity is successful as per PAN registered under GSTN and PAN maintained in bank account are same. ஸோ இது மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிளியராக லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். நார்மலாக நீங்கள் உங்களோட லாகின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிடுங்க. ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இங்கே காட்டும். இதில் டிக் மார்க் போட்டு இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக வேலிடேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஃபெயிலியர்னா அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சக்ஸஸ் வித் ரிமார்க்கில் இருக்குன்னா இது மாதிரி சக்ஸஸ் வித் ரிமார்க்கில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கான ஆக்ஷனையும் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை ரீவேலிடேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் இது மாதிரி ஐக்கான் காட்டுது, பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் காட்டுதுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து என்பிசிஐ வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் ஃபெயிலியராக இருக்குன்னா அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க நியூ அட்வைசரி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.